இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷ்ரிம்ப் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா ஷ்ரிம்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு கடைகளில் இந்த மாதிரி கிடைக்கும், நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. எனி வெஜிடபிள் நீங்கள் போடலாம். நான் வெங்காயம், கேரட், முட்டைக்கோசு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் இறால், அந்த ஷ்ரிம்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நம்ம கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அதில் இருக்கிற தண்ணி ஈரமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கிங் ஆயில் சேர்த்தி மறுபடியும் அந்த ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்ச ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோசையும் கேரட்டையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப வேகணும்னு இல்லை. இந்த டைமில் நம்ம அந்த க்ரீன் சில்லி சாஸ், பச்சை மிளகாயில் செஞ்சு வச்சுருக்கிற சாஸ் முதல்ல நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா க்ரீன் சாஸ், சில்லி சாஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோய் சாஸு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அப்படி தான். இல்லாட்டி நீங்கள் மிளகு அல்லது மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் கொஞ்சம் கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து எல்லாம் கலந்து விட்டு நல்லா சாட்டே பண்ணி நல்லா அந்த ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பவுலில் நான் மைதா மாவு கொஞ்சம் கரைச்சி தண்ணியில் விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட்டு மாதிரி பதத்தில் கரைச்சிக்குங்க. இப்போது இந்த வெஜிடபிளையும் அந்த ஷ்ரிம்பையும் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு கார்னரில் வைக்கிறோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடபிள் மட்டும் போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஷ்ரிம்பை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த மிடில் வரைக்கும் நீங்கள் ரோல் பண்ணி இந்த கார்னரை எடுத்து மிடில்லையும் அடுத்த கார்னரை எடுத்து இது மேலேயும் போட்டு மறுபடியும் ரொட்டேட் பண்ணி அந்த லாஸ்ட்டு ஷீட் வரைக்கும் அந்த மைதா மாவு பேஸ்ட் எடுத்து இப்படி சீல் பண்ணிக்கிங்க. நல்லா ஒட்டிக்கும். இதை நம்ம நல்லா காஞ்ச எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் இங்கே கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிடுச்சு. அதில் ஒரு 3 ஸ்ப்ரிங் ரோலை போடுறேன். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்தோடனே நம்ம திருப்பி விடுறோம். ஒரு சைடு ப்ரௌன் ஆனோடனே அடுத்த சைடு ப்ரௌன் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, இது சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு தின்னான சீட்டாக இருக்கிறதுனால குயிக்காக குக் ஆகிடும். ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனோன்னு நம்ம எடுத்துடுறோம். ஸ்ப்ரிங் ரோல் இந்த மாதிரி நமக்கு ஒரு கிறிஸ்பியான, டேஸ்டியான, ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது நம்ம சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கூட நீங்கள் கெச்சப் அல்லது ஹாட் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.